Hi students, in this video we are going to deal with the prose Journey by Train in 7th standard prose prepared and presented by HEMALATHA. Section 1. Listen to the teacher, read this section. This extract is taken from the classic adventure novel Around the World in 80 Days by Jules Verne. An Englishman, Mr. Phileas Fogg, along with his French attendant Passepartout, attempts to go round the world in 80 days on a wager of $20,000, roughly 1.6 million today, said by his friends at the Reform Club. உங்களுக்கான இந்த லெசன் இருக்கு இல்லையா, ஜேர்னி பை ட்ரெயின். இதோட ஆத்தர் வந்து யார் அப்படின்னா ஜூல்ஸ் வர்ன். இவர் வந்து எழுதின அந்த தீரச்செயல் மிகுந்த அந்த நாவல் இருக்குது இல்லையா, அரவுண்ட் த வேர்ல்ட் இன் 80 days அப்படின்னா அரவுண்ட் அப்படின்னா சுற்றி, உலகை சுற்றி 80 நாட்கள் அப்படிங்கிற நாவல்லேருந்து தான் உங்களுக்கு இந்த லெசன் வந்து எடுத்திருக்காங்க. இங்கிலீஷ் மேன் அப்படின்னா ஆங்கிலேயர், உங்களுக்கே தெரியும் இல்லையா, இங்கிலீஷ் மேன் அப்படின்னா ஆங்கிலேயர்கள். ஃப்ரெஞ்ச் அட்டண்டன்ட் அப்படின்னா ஃப்ரெஞ்சு நாட்டை சார்ந்த உதவியாளர். இப்போ ஆங்கிலேயர் இங்கிலீஷ் மேன் இருக்கார் இல்லையா, யார், மிஸ்டர் ஃபிலியஸ் ஃபாக். அவர் வந்து அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த உதவியாளர், அட்டண்டன்ட் அப்படின்னா உதவியாளர். அவர் வந்து எந்த நாட்டை சார்ந்தவர், ஃப்ரெஞ்ச் நாட்டை சார்ந்தவர். அவர் நேம் வந்து பாருங்கள் பாஸ்பாத்து, ஓகேவா, பாஸ்பார்ட் அவுட் இல்லை பாஸ்பாத்து. அவர் கூட சேர்ந்துட்டு ரீஃபார்ம் கிளப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிர்ணயிச்சு அந்த 20,000 பவுண்ட்ஸ் பந்தயத்துப்படி 80 days இந்த உலகத்தை சுற்றி வரத்துக்கு அவர் முயற்சிக்கிறாரு. Read this extract where Phileas Fogg travels through some parts of India at a time when the railways were being built in the country. Some places were spelled differently as the book was written over a century ago. அவர் வந்து இந்த உலகத்தையே சுற்றி வர நினச்சார் இல்லையா, அப்போ வந்து இந்தியாவோட சில பகுதியில் வந்து ரயில்வே ட்ராக்ஸ் வந்து போட்டுட்டு இருந்த டைமில் தான் இவர் வந்து போகணும் அப்படின்னு முடிவு பண்ண டைமு. செஞ்சுரினா 100 வருடங்கள், நூற்றாண்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதின இந்த நூல் வந்து இப்போ இருக்கிற பிளேசஸ் வந்து சில டைம் நம்ம வந்து வேறு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம மும்பைன்னு சொல்லுவோம், அப்போ வந்து எப்படி சொல்லுவாங்க, அதை பாம்பே அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கொல்கட்டா அப்படின்னு சொல்கிறோம், அப்போ வந்து கல்கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய பிளேசஸோடைய ஸ்பெல்லிங் அண்ட் வேர்ட் ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா இது வந்து இட் வாஸ் ரிட்டன் ஓவர் அ சென்ச்சுரி எகோ, ஏன்னா ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி எழுதப்பட்ட இந்த நாவல் அப்படிங்கிறதுனால. The train had started punctually. Among the passengers were a number of officers, government officials and merchants. Passepartout rode in the same carriage with Mr. Fogg, and a third passenger occupied a seat opposite to them. பஞ்சுவல் அப்படின்னா சரியான நேரம். அந்த ட்ரெயின் வந்து கரெக்டான நேரத்தில் புறப்படுது. பேசஞ்சர்ஸ்னால் பயணிகள், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள நம்ம எப்படி வந்து கால் பண்ணுவோம், பேசஞ்சர்ஸ், ட்ரெயின் பேசஞ்சர்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி. அந்த பேசஞ்சர்ஸில் சில பேர் வந்து ஆஃபீஸர்ஸாக இருக்காங்க. ஆஃபீஸர்ஸ்னால் அலுவலர்கள். அடுத்து சில பேர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்காங்க, அரசு அதிகாரிகள். அண்ட் சில பேர் வந்து மர்ச்சன்ட்ஸாக இருக்காங்க. மர்ச்சன்ட்ஸ் அப்படின்னா வியாபாரிகள். மிஸ்டர் ஃபாகும் பாஸ்பாத்துவும் உட்காந்துருக்காங்க இல்லையா, அதே கேரேஜில் தேர்ட் பேசஞ்சராக ஒருத்தர் வந்து உட்காந்துருக்காரு. This was Sir Francis Cromarty, one of the friends Mr. Fogg made on the ship Mongolia that brought him to Bombay. An hour after leaving Bombay, the train had passed the bridges and the island of Salsette and had got into the open country. அந்த தேர்ட் பேசஞ்சராக ஒருத்தர் உட்காந்துருக்காருன்னு பார்த்தோம் இல்லையா, அவர் யார் அப்படின்னா சர் ஃப்ரான்சிஸ் க்ரோமாட்டி. அவர் வந்து யார் அப்படின்னா மிஸ்டர் ஃபாகும் அவரும் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸு. எப்படி அப்படின்னா பாம்பே வரும்பொழுது மங்கோலியா அப்படிங்கிற ஷிப்பில் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருக்காங்க. பாம்பேவை கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமா 1 மணி நேரத்தில் நிறைய பிரிட்ஜஸ்னால் என்னது, பாலங்கள், நிறைய பாலங்களை வந்து தாண்டி வருது, ட்ரெயின் தாண்டி வருது. நெக்ஸ்ட்டு சால்செட் ஐலாண்ட்னா தீவு, சால்செட் ஐலாண்டை தாண்டி வருது. நெக்ஸ்ட் ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்க்கு வந்து வருது. During the night, the train left the mountains behind and passed Nasik, and the next day proceeded over the flat, well-cultivated country of the Khandesh, with its straggling villages above which rose the towers of temples. This fertile territory is watered by many small rivers and clear streams, mostly tributaries of the Godavari. நைட் டைமில் அந்த ட்ரெயின் வந்து எல்லாம் கிராஸ் பண்ணி வருதுன்னு பாருங்கள். மவுண்டைன்ஸ்னால் மலைகளை தாண்டி வருது. அப்புறம் நாசிக் அப்படிங்கிற ஒரு நகரம், சிட்டியை தாண்டி வருது.
நெக்ஸ்ட் டே இங்கே நெக்ஸ்ட் டேனா அடுத்த நாள் வந்து எங்கே வருது ட்ரெயின் வந்து கிராஸ் ஆகுது அப்படின்னா ஃப்ளாட்னா என்னது குடியிருப்புகள், நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். ஃப்ளாட்னா குடியிருப்புகளை தாண்டி வருது. அதுக்கப்புறமா நல்லா வெல் கல்டிவேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம், நன்கு விவசாயம் செய்யக்கூடிய ஒரு இடம். என்ன இடம் அப்படின்னா கண்டேஷ் அப்படிங்கிற பகுதியை வந்து ரீச் ஆகுது. அந்த பகுதியில் வந்து என்னென்ன இருந்தது அப்படின்னா நிறைய கிராமங்கள் இருந்தது, நிறைய உயர்ந்த கோவில் கோபுரங்கள் இருந்தது. டவர்ஸ் அப்படின்னா இந்த இடத்துல வந்து கோபுரங்கள், டெம்பிள்னா கோவில் கோபுரங்கள் நிறைய இருந்தது. ஃபர்டைல் டெரிட்டரி அப்படின்னா வளமான பகுதி. எப்படி வந்து இது வளமான பகுதி ஆச்சு அப்படின்னா நிறைய சிற்றாறுகள், ஸ்மால் ரிவர்ஸ்னால் சிறிய ஆறுகள்னு சொல்லுவோம் இல்லையா, சிற்றாறுகள். கிளியர் ஸ்ட்ரீம்ஸ், கிளியர்னா தெளிவான, ஸ்ட்ரீம்ஸ்னா நீரோடைகள், நிறைய தெளிந்த நீரோடைகள், சிறிய ஆறுகள். அதுவும் இல்லாமல் கோதாவரி நதியுடைய ட்ரிபியூட்டரிஸ் அப்படின்னா துணை ஆறு, அதோட துணை ஆறு. இத்தனை வகையான செழிப்பான ஆறு நதியுடைய அந்த இது ஹெல்ப்னால இது வந்து ஒரு வளமான பகுதியாக மாறியிருந்தது. Passepartout, on walking and looking out, could not believe that he was actually crossing India in a railway train. The locomotive, guided by an English engineer and fed with coal, threw out its smoke upon cotton, coffee, nutmeg, clove, and pepper plantations, while the steam curled in spirals around groups of palm trees, in the midst of which were seen attractive bungalows, viharas, sort of abandoned monasteries, and marvelous temples decorated by the rich work of the Indian architecture. அந்த ட்ரெயினை ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப பாஸ்பாத்து வந்து அப்படியே அந்த நம்மளும் என்ன பண்ணுவோம், ட்ரெயினை ட்ராவல் பண்ணுறப்ப அப்படியே அந்த ஜன்னலில் அப்படியே ஃபேஸை கொஞ்சம் வெளியே விட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுதுல, எவ்வளோ அழகாக இருக்கலான்னு பார்ப்போம் இல்லையா. அதே மாதிரி பாஸ்பாத்துவும் வந்து பார்க்குறாரு. இன்னுதான் நம்ம வந்து ட்ரெயினில் இந்தியாவை கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோமா, நம்பவே முடியலையே அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காரு. அந்த ட்ரெயினை வந்து கைட் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் வந்து யார் அப்படின்னா இங்கிலீஷ் இன்ஜினியர், ஆங்கிலேய பொறியாளர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க தான். லொக்கோமோட்டிவ் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தை தான் அப்படி சொல்லுவோம். லொக்கோமோட்டிவ் ரெஃபர்ஸ் டு ட்ரெயின். இந்த ஸ்பேஸில் வந்து லொக்கோமோட்டிவ் எதை வந்து ரெஃபர் பண்ணுது அப்படின்னா ட்ரெயினை வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ அந்த ட்ரெயினை வந்து யார் கைட் பண்ணுறாங்க, இங்கிலீஷ் இன்ஜினியர் தான் வந்து கைட் பண்ணிகிட்ருக்காரு. அப்போல்லாம் வந்து ஸ்டீம் இன்ஜின் தானே, இப்போ எலக்ட்ரிக் ட்ரெயின்னு சொல்கிறோம். அப்போல்லாம் வந்து ஸ்டீம் இன்ஜின் தான். எதை வச்சு அவங்க வந்து இயக்குவாங்க அப்படின்னா நிலக்கரி, கோல் அப்படின்னா நிலக்கரி வச்சு தான் அவங்க வந்து ஹீட் பண்ணி ஒரு ட்ரெயினை வந்து இது பண்ணுவாங்க. ஸோ அந்த நீராவி தொடர் வண்டி வந்து எப்போவுமே ட்ரெயின் போகும்போது மேலே அந்த காலத்தில் பார்த்துருக்கீங்களா படத்தெல்லாம், மேலே வந்து ஒரு புகை ஸ்மோக் மாதிரி அப்படியே கேர்ள்ஸாக அப்படியே சுருண்டுட்டு கேர்ள்ஸ் மாதிரி இருக்கும் புகைகள்லாம். அந்த புகை வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அவங்க ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப எது மேலெல்லாம் அந்த புகை வந்து கிராஸ் ஆகுதாம்மா, காட்டன்னா பருத்தி தோட்டத்து மேலே கிராஸ் ஆகுது. காஃபி தோட்டத்து மேலே, ஏலக்காய், நட்மெக் அப்படின்னா என்னது, ஏலக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஏலக்காய் தோட்டத்து மேலே, க்ளோவ்ஸ், கிராம்பு, பெப்பர், மிளகு, இந்த தோட்டங்கள் மேலே எல்லாமே அந்த ஸ்டீம் இன்ஜின் போகும்பொழுது அந்த மேலே ஸ்டீம் வந்து அந்த ஒரு டார்க்கான ஸ்டீம் வந்து கேர்ள்ஸாக அப்படியே வந்து கிராஸ் ஆகிட்டு இருக்குது. நிறைய பனை மரங்கள் நிறைந்த காடுகளை சுற்றியும் வந்து இந்த ஸ்டீம் இன்ஜின் போயிட்டுருக்குது. அட்ராக்டிவ் அப்படின்னா கவர்ச்சி மிகுந்த, பங்களாஸ் அப்படின்னா என்னது, மாளிகை, நிறைய அட்ராக்டிவான பங்களாஸ் மாளிகை இருக்குது. விஹாராஸ் இருக்குது, விகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா தமிழ். அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து சார்ட் ஆஃப் அபேண்டன்ட் மோனஸ்ட்ரீஸ். அபேண்டன்ட் அப்படின்னா கைவிடப்படுதல், துரத்தி விடப்படுதல்னு சொல்லுவாங்க. கைவிடப்பட்ட புத்த சமய கோவில்களும் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லை, மிகச்சிறந்த இந்திய கட்டிடக்கலையால் அலங்கரிக்கப்பட்ட நிறைய அற்புதமான கோவில்களும் இருக்குது. Then they came upon vast areas extending to the horizon, with jungles where snakes and tigers lived. These creatures fled at the noise of the train. Then they came to a forest where elephants stood gazing with sad eyes at the train as it passed. At 12:30, the train stopped at Barmapur. The travelers made a hasty breakfast and started off for Asargarh. Now they travel along the banks of the small river Tapti, which empties into the Gulf of Cambrai near Surat. அதுக்கப்புறமா அவங்க எந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கெல்லாம் வராங்க அப்படின்னா தொடுவானம் வர நீண்டு இருக்கக்கூடிய அந்த பாம்புகளும் புலிகளும் இந்த காடுகள் நிறைந்த பகுதிக்கு வந்து வராங்க. அந்த ட்ரெயினோட சவுண்ட்னால அங்கே இருக்கக்கூடிய அனிமல்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணிடுச்சான், ஓடிடுச்சான். அப்புறம் எந்த ஏரியாவுக்கு வராங்க அப்படின்னா அந்த ட்ரெயினையே சோகமான கண்ணால் உத்து பார்த்துட்டு இருந்தால் அந்த யானைகள் நிறைந்த காட்டுப்பகுதிக்கு வந்து வராங்க. 12:30க்கு வந்து ட்ரெயின் பர்மாப்பூரில் இருக்குது.
அந்த ட்ரெயினில் இந்த பேசஞ்சர்ஸ்லாம் எப்போவுமே ஒரு இடத்துல வந்து ஸ்டாப் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஃபியூ மினிட்ஸ் தான் அங்கே வந்து லேண்ட் ஆகும் எந்த ஒரு வெஹிக்கல்ஸுமே. ஸோ அந்த பேசஞ்சர்ஸ் எல்லாமே ரொம்ப அவசரமாக காலை உணவை வந்து சாப்பிட்றாங்க. நெக்ஸ்ட் வந்து ட்ரெயின் வந்து அசர்கர் பகுதியை நோக்கி வந்து புறப்படுது. இப்போது அந்த சூரத் நகரம் இருக்கு இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காம்பே வளைகுடால முடிகிற அந்த சின்ன நதியான தப்தி கரையோரமாக அவங்க வந்து பயணிக்கிறாங்க. தென் டுவர்ட்ஸ் ஈவினிங் the train entered the valleys of the Satpur mountains which separate the Kandesh from Bundelkhand. It was 3 in the morning. ட்ரெயின் வந்து ஈவினிங் டைமு வேலிஸ் அப்படின்னா பள்ளத்தாக்கு, ஓகேவா, கண்டேஷ் மற்றும் அந்த பண்டல்கண்டை பிரிக்கக்கூடிய அந்த சத்புரா மலைகள் பள்ளத்தாக்கில் வந்து இப்போ ட்ரெயின் போயிட்டுருக்கு. அப்போ வந்து டைம் வந்து ஏர்லி மார்னிங் 3 o'clock. Do you know? Traveling improves memory and reduces the risk of heart diseases. It makes us more intelligent and happier. This has been proved by scientists. உங்களுக்கு தெரியுமா, இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. அந்த பயணம் வந்து நம்மளோட மெமரி கெப்பாசிட்டி அதிகரிக்கும், நம்மளோட நினைவாற்றலை வந்து கண்டிப்பாக அது வந்து வளர்க்கும். ரெடியூசஸ் அப்படின்னா குறைக்கிறது. ஹார்ட் டிசீஸ் இதய நோய்களுடைய ஆபத்தை வந்து அது கண்டிப்பாக குறைக்கும். அந்த ட்ராவல் பண்ணுறது நம்மளை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக்கும், ரொம்ப புத்திசாலியாக்கும், ஹாப்பியாக ரொம்ப மகிழ்ச்சியாக வச்சுருக்கோம். This has been proved by scientists. இந்த உண்மை வந்து அறிவியல் அறிஞர்களால் நிரூபிக்கப்பட்டு இருக்கு. Section 2. Take turns and read this section aloud. The train stopped at 8 o'clock in the midst of a clearing some 15 miles beyond Rothal, where there were several bungalows and workmen's cabins. The conductor, passing along carriages, shouted, "Passengers will get out here." ட்ரெயின் வந்து 8 o'clock வந்து ஸ்டாப் ஆகுது. எங்கே அப்படின்னா, எந்த இடத்துல வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னா, ரோத்தல்லேருந்து 15 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய நிறைய மாளிகைகள், பணியாளர் குடிசைகள் இருந்த இடத்துல வந்து ட்ரெயின் வந்து நிற்குது. அந்த ட்ரெயினில் இருந்த அந்த கண்டக்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து என்ன சொல்கிறார், நம்ம பேசஞ்சர்ஸ் கிட்ட எல்லாம் வந்து இங்கே இறங்குங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. Phileas Fogg looked at Sir Francis Cromarty for an explanation, but the general could not tell why there was a halt in the midst of this forest of days and acacias. Curious, Passepartout rushed out and speedily returned, crying, "Monsieur, no more railway." ஃபிலியஸ் ஃபாக்கு ஒன்று வந்து புரியல. அவர் வந்து சர் ஃப்ரான்சிஸ் குரோமாட்டியை வந்து பார்க்குறாரு. டேட்ஸ்னால் அந்த பேரிச்சை மரங்கள் இருக்குது இல்லையா, அது. அகாஷியாஸ் அப்படின்னா நீங்கள் பாட்டிலே படிச்சிருப்பீங்க இல்லையா, கருவேல மரங்கள். எதுக்கு வந்து இந்த டேட்ஸு இந்த அகாஷியாஸ்க்கு நடுவில் வந்து எதுக்கு இப்போ ட்ரெயின் வந்து நடு காட்டில் நிற்கிதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே ஒன்றுமே புரியல. ஜெனரல்ங்கிறது இந்த இடத்துல வந்து பொதுவானது அப்படி கிடையாது. இராணுவ அலுவலரை நம்ம ஜெனரல் சொல்வோம் இல்லையா, ஸோ அது ஜென்ரலால் கூட வந்து சொல்ல முடியல ஏன் ட்ரெயின் வந்து அங்கே மிட்ஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்டில் வந்து ஹால்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஆர்வம் ரொம்ப அதிகமாகிடுச்சு. க்யூரியஸ் அப்படின்னா ஆர்வம். பாஸ்பத்துக்கு வந்து ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஸோ வெளியே வந்து பார்க்குறாரு. வெளியே வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு, வேகமாக வந்து ரிட்டர்ன் ஆகிறார். வேகமாக ரிட்டர்ன் ஆகிட்டு என்ன சொல்கிற, க்ரையிங்னா இந்த இடத்துல வந்து அழுகிறது கிடையாது, கத்துறது, ஷவுட்டிங், ஓவர் ஷவுட்டிங் வந்து வி கேன் ரெஃபர் இட் அஸ் க்ரையிங்னு நம்ம சொல்லலாம். ஸோ க்ரையிங் பண்ணி வந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு மேலே வந்து பாதையே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. "What do you mean?" asked Sir Francis. "I mean to say that the train is not going to do any further." The general at once stepped out, while Phileas Fogg calmly followed him, and they proceeded together to the conductor. என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு சார் ஃப்ரான்சிஸ் வந்து கேட்குறாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, அந்த ட்ரெயின் வந்து இனிமேல் போகாது அப்படின்னு சொன்னோன்னே ஃபிலியஸ் ஃபாக் வந்து ஒன்றுமே புரியல. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த ஜெனரல் இருக்கா இல்லையா, அந்த ஆடும் அலுவலர், அவர் வந்து கீழே இறங்கி வந்து பார்க்குறாரு. 2 பேரும் வந்து கண்டக்டர் கிட்டே போகிறாங்க. "Where are we?" asked Sir Francis. "At the hamlet of Colby. Do we stop here?" "Certainly. The railway isn't finished." "What? Not finished?" ஃப்ரான்சிஸும் ஃபிலியஸ் ஃபாகும் வந்து கண்டக்டர் கிட்டே கேட்குறாங்க, நம்ம வந்து எங்கே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, கோல்பி அப்படிங்கிற ஒரு கிராமம். ஹேம்லெட் அப்படிங்கிறது சிறு கிராமம். வில்லேஜ் அப்படிங்கிறது கிராமம். ஹேம்லெட்னா இன்னும் குக்கிராமம்னு சொல்லுவோம் இல்லையா, சிறு கிராமம். இங்கே வந்து நம்ம நிற்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அவங்க சொல்கிறாங்க, சர்டைன்லினா நிச்சயமாக நிற்கணும், ஏன்னா இன்னும் இந்த ரயில்வே ட்ராக் போடுற ஒர்க் வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னது இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "No, there is still a matter of 50 miles to be laid from here to Allahabad, where the line begins again. But the papers announced the opening of the railway throughout." அதுக்கு வந்து இவங்க கேட்குறாங்க இல்லையா, இன்னும் கம்ப்ளீட் ஆகலையா, ரயில்வே ட்ராக் போட்டவங்க வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலையான்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் இன்னும் இங்கேருந்து 50 மைல் தூரத்துக்கு இன்னும் தடம் போட வேண்டியது இருக்குது, அங்கேருந்து தான் எகெயின் வந்து ரயில்வே ட்ராக் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் நியூஸ் பேப்பரில் எல்லாமே இந்த மாதிரி ரயில் பாதை எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்லாம் இருந்ததே அப்படின்னு வந்து கேட்குறாங்க.
What can I tell you, officer? The papers were mistaken. It useless tickets from Bombay to Calcutta, snapped Sir Francis, who was growing angry. அதுக்கு வந்து கண்டக்டர் சொல்கிறாங்க, நாங்கள் என்ன சார் சொல்ல முடியும், நியூஸ் பேப்பரில் தவறான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் குரோமாட்டி இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, அப்புறம் எதுக்கு நீங்கள் பாம்பேலேருந்து கல்கட்டாவுக்கு வந்து எதுக்கு வந்து நீங்கள் டிக்கெட் வந்து செல் பண்ணுறீங்க அப்படின்னு வந்து கோபத்தில் கேட்குறாரு. No doubt, replied the conductor, but the passengers know that they must provide means of transportation for themselves from Colby to Allahabad. Sir Francis were furious. கரெக்டு தான் அப்படின்னு வந்து சொல்கிறார். நோ டவுட், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், பட் நீங்கள் தான் வந்து கோல்பிலேருந்து அலகாபாத்க்கு போகிற அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸை நீங்கள் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், நீங்கள் தான் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லிட்டு கண்டக்டரும் சொல்கிறாரு. அதுக்கு ஃப்ரான்சிஸ் குரோமாட்டி வந்து இன்னும் ஃபியூரியஸ் ஆகிறாரு. ஃபியூரியஸ்னால் ரொம்ப கோபப்பட்டார். பாஸ்பர்டு would willingly have knocked the conductor down and did not dare to look at Mr. Fogg. Sir Francis, said Mr. Fogg quietly, we will, if you please, look about for some means of transport to Allahabad. இதெல்லாம் கேட்ட உடனே பாஸ்பர்டுக்கு வந்து என்னாச்சு, அந்த கண்டக்டரை ஓங்கி 2 இருத்தலாமான்னு கோவம் வந்துடுச்சு. இதை வந்து நான் ஃபாக் கிட்ட வந்து நான் எப்படி வந்து நான் டீல் பண்ணுறதுனே புரியலையே, எனக்கு தைரியமே இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாரு. உடனே ஃபாக் வந்து என்ன பண்ணுறாரு, சார் ஃப்ரான்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக அவரை கூப்பிட்டு, இங்கேருந்து அலகாபாத் போகிறதுக்கு ஏதாவது நம்ம வெஹிக்கிள்ஸ் ஏதாவது கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியுமா, கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. மிஸ்டர் ஃபாக், திஸ் இஸ் அ டிலே கிரேட்லி டு யுவர் டிஸ்அட்வான்டேஜ். நோ சார் ஃப்ரான்சிஸ், இட் வாஸ் ஃபோர்சீன். அந்த ஃப்ரான்சிஸ் குரோமாட்டி வந்து ஃபாகை பார்த்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி டிலே ஆகிறது கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும், ரொம்ப ஆபத்தாக இருக்கும், ரொம்ப பாதகமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதுக்கு ஃபாக் சொல்கிறாரு, இல்லை சார், இல்லை அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இது வந்து முன்னாடியே நமக்கு தெரியும் தானே அப்படின்னு வந்து சொல்கிறாரு. வாட், யூ நியூ தட் த வே? நாட் அட் ஆல், பட் ஐ நியூ தட் சம் அப்டக்கிள் ஆர் அதர் would sooner or later arise on my route. Nothing, therefore, is lost. I have 2 days, which I have already gained to sacrifice. A steamer leaves Calcutta for Hong Kong at noon on the 25th. This is the 22nd, and we shall reach Calcutta in time. ஃப்ரான்சிஸ் குரோமாட்டி வந்து கேட்குறாங்க, என்ன இந்த வழியை பற்றி உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு இவர் சொல்கிறார், ஃபுல்லாக தெரியாது, ஆனால் சில அப்டக்கள்னால் என்னது, தடைகள், சில தடைகள் வந்து ரொம்ப சீக்கிரமாகவோ இல்லை தாமதமாகவோ வந்து என்னோடய ரூட்டில் வரும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருந்தேன். ஓகே, அதனால் நான் எனக்கு ஒன்றும் லாஸ் ஆக போகிறது கிடையாது. ஓகே, நான் 2 நாளை வந்து சாக்ரிஃபைஸ்னால் என்னது, தியாகம் செய்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஏன்னா 25ஆம் தேதி நல்ல மதியான டைமில் கல்கட்டாலேருந்து ஹாங்காங் போகக்கூடிய அந்த ஸ்டீம் என்ஜின் வந்து ரெடியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி 22nd நம்ம கல்கத்தாவை கரெக்டான நேரத்தில் போய் ரீச் ஆகும். Do you know, Agra is one of the most visited destinations in India. The main reason is the Taj Mahal. Agra has also other attractions like the Agra Fort, the Sikandra Fort, Akbar's Tomb and many other tourist spots. உங்களுக்கு தெரியுமா, ஆக்ரா இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக அதிகமான மக்கள் நிறைய ட்ராவல் பண்ணி ரீச் ஆகக்கூடிய ஒரு டெஸ்டினேஷன் பாயிண்ட். என்ன காரணம் அப்படின்னா ஆக்ராவில் இருக்குது என்ன, தாஜ்மஹால். அது மட்டும் இல்லாமல் ஆக்ரா ஃபோர்ட், சிக்கந்தரா ஃபோர்ட், அக்பரோட அந்த சமாதி, இன்னும் நிறைய சுற்றுலாத்தலங்களை கொண்டது தான் ஆக்ரா.